இந்த நாளிலும் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு தந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் என்னை ரட்சித்தார். அதாவது நான் கிறிஸ்தவ பெற்றாரிடத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய சொந்த ஊர் இந்த ஊர் தான். எங்கள் அப்பா இருந்த இடம் ஐரேனிபுரம், எங்கள் அம்மா வீடு சேனமில். ஆனால் அவர்கள் வேலை நிமித்தமாக தகப்பனார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தான் அவர்கள் இருந்து தங்களுடைய காரியங்களெல்லாம் கவனித்து கொண்டிருந்தார்கள், வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் அங்கே எஸ்டேட்லலாம் படிப்பதற்கு நல்ல வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் இல்லை. ஆகையினாலே அவர்கள் எங்கள் பாட்டி வீட்டில், அதாவது நான் சேன விலையில் தான் நின்று படித்து கொண்டு இருந்தேன். இந்த ஊரில் தான் நான் படித்தேன். வளர்ந்தது அங்கேயா இருந்தாலும் படித்ததெல்லாம் இங்கே தான். படிக்கிற காலத்திலேயே நான் சிறு வயதிலேயே என் உள்ளத்தில் ஒரு தேவ பக்தியை கர்த்தர் என் உள்ளத்திலே கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஒரு சின்ன தவறு கூட செய்திடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் என் உள்ளத்தில் உண்டு. கர்த்தரையே நேசிக்க வேண்டும், கர்த்தருக்காகவே ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன உள்ளத்திலே ஒரு எண்ணம் எனக்கு அந்த நாட்களே கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்படி வளர்ந்து வருகிற காலத்தில் நான் வளர வளர பாவமும் என்னோட கூட பெருகி வந்தது. பாவம் என்று சொல்லும்போது பொய் சொல்கிறது, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறது, சண்டை போடுறது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. இது அப்போ வரும்போது உடனே மன்னிப்பு கேட்குற பழக்கமும் உண்டு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் 11 பிள்ளைகள். எனக்கு அக்கா 2 பேர், நான் 3ஆவது. அப்புறம் 4 தம்பி 4 தங்கைகள் இருந்தார்கள். அதில் ஒரு தங்கை படித்து கொண்டிருக்கும் போதே அவளுடைய 22வது வயதில் மரணம் அடைந்து விட்டாள். மீதி ஒரு அக்காவும் கொரோனா டைமில் இறந்துட்டாங்க. மீதி நாங்கள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்கிறோம், ஆங்காங்கே இருக்கிறோம். இதில் கர்த்தர் என்னை ரட்சித்த விதம் சொல்லும்போது, நான் ரட்சிக்கப்படும் முந்தி நான் சொன்ன மாதிரி சில பாவங்கள் குறைகள் என்னிடத்துல ஒட்டி கொண்டிருந்தது. நான் அவ்வப்போது மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தேன். நான் எங்கள் தகப்பனார் முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திலே மிகவும் தீவிரமாக இருந்தார்கள். எங்கள் அம்மா சிஎஸ்ஐயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. எங்கள் பாட்டி சொல்லியிருந்தாங்க, அந்த பெந்தேகோஸ்தில் மட்டும் போய் சேர்ந்துடாத அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்கள் அம்மா அதில் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தார்கள். ஆனால் எங்கள் தகப்பனார் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்றால், அதாவது நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவர் ஜெபம் முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. சத்தமாக ஜெபிப்பாங்க. எங்கள் வீடு அந்த எஸ்டேட்லலாம் பெரிய வீடு, அதை முன் ரூமில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறது பின்னாடி கிச்சன் வரைக்கும் கேட்கும். அவ்வளோ சத்தமாக ஜெபித்து கொண்டு இருப்பார்கள். இப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் எங்கள் அம்மா இதுக்கு சற்றும் அதுக்கு ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தார்கள். எங்கள் வீட்டில் அடிக்கடி ஊழியக்காரர்கள் வருவார்கள், அவர்களுக்கெல்லாம் சமைத்து கொடுப்பார்கள். ஊழியக்காரர்கள் வந்தால் எங்கள் வீட்டில் ஆராதனை கூட்டம் நடக்கும். அப்போது எங்கள் அப்பா ஹெட் கண்டக்டராக இருந்தபடினாலே இந்த லேபர்ஸ் எல்லாம் வீட்டில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுவார்கள். அதில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக தான் இருந்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கிற நாட்களில் எங்கள் அம்மா எல்லாம் செய்வார்கள். கடைசி ஜெபம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற நேரத்தில் அவங்க கட்டில் போய் படுத்துருவாங்க, அதுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி கொடுத்த ஸ்ட்ரிக்டான ஆர்டர்னால. இப்படி இருக்கிற நாட்களிலே கர்த்தர் எங்கள் தகப்பனாருடைய விடாப்பிடியான ஜெபத்தினாலும் மகா பெரிய கிருபையினாலும் கர்த்தர் என்னை முதலாவது ரட்சித்தார். என்னுடைய 13ஆவது வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் தகப்பனார் இந்த ஆடம்பரமான வஸ்திரங்கள் உடுத்தி கொள்ளுகிறது, நகை போடுகிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப எதிர்ப்பாய் நின்று எங்களோடு பேசுவார்கள். ஆனால் எங்கள் அம்மா தகப்பனாருக்கு தெரியாமல் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லி எங்களுக்கெல்லாம் செயினெல்லாம் செஞ்சு தந்துருந்தாங்க. எங்கள் அப்பா முன்னாடி போட மாட்டோம், இங்கே படிக்க வர்ற நேரத்தில் நல்லா அணிந்து கொள்ளுவோம். இப்படி இருக்கிற நாட்களில் தான் கர்த்தர் என்னை ரட்சித்தார். என்னை ரட்சித்த விதம் என்னவென்றால்,
நான் எங்கள் தகப்பனார் ரொம்ப சில நேரம் கோபமாகவே பேசுவாங்க. இன்னும் ரட்சிக்கப்படலையா, இன்னும் ரட்சிக்கப்படலையா என்று இந்த வார்த்தையை தான் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்போது என்னிடம் இந்த நாங்கள் இங்கே படித்து விட்டாலும் இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு நாங்கள் எஸ்டேட்டுக்கு போகிற வழக்கம் உண்டு. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி போஸ்ட் கார்டில் ஒரு லெட்டர் எழுதியிருந்தாள். நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றேன், நீ இனி அடுத்த லெட்டரில் எனக்கு எழுதும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று எழுத வேண்டும் என்று அவள் எழுதியிருந்தாள். இது போஸ்ட் கார்டாக இருந்ததுனால எங்கள் அப்பா கையில் தான் முதல்ல போஸ்டெல்லாம் கிடைக்கும். அதை எடுத்து படிச்சுட்டாங்க. படித்ததும் என்னை திட்டுனாங்க. எங்கள் அப்பா திட்டுறது நான் சகித்து கொள்ள மாட்டேன். இந்த வார்த்தையை கூட படிக்கிற பிள்ளை ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கா, நீ இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே என்று கடினமாக பேசினார்கள். இது எனக்கு மிகுந்த ஒரு ஊண்டிங்காக இருந்தது. இப்படி எங்கள் அப்பா பேசிட்டாங்களே அப்படின்னு. அப்படி ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குமானால் எனக்கும் அந்த ரட்சிப்பை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அடுத்த வாரம் ஒரு சண்டே ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுனால ரொம்ப பாட்டு பாடி அமக்களம் பண்ணி பிரசங்கம் பண்ணி ஆடி பாடி ரொம்ப சத்தமாக விளையாடி கொண்டிருப்பார்கள். நான் அந்த கூட்டத்தில் சேராதபடிக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் போய் உட்காந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தாவே, ரட்சிப்புன்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்களே, இந்த ரட்சிப்பு இருக்குமானாலும் எனக்கு நீர் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். எனக்கு அப்போ எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது. இந்த குறைகளெல்லாம் அறிக்கையிட்டேன், ஜெபித்தேன். அது எப்படி ரட்சிக்கப்பட்டேன்றது எப்படி தெரியும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது. அப்போது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்ட்டு ஒரு வசனம் நான் இந்த பைபிளை திறந்ததும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். சின்ன பிள்ளை, ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். எனக்கு வேறு ஜெபிக்கவும் தெரியாது. ரட்சிப்புன்னு சொல்கிறாங்களே, எனக்கும் கண்டிப்பாக வேணும்ன்ட்டு அன்றைக்கி தனியாக போய் உட்காந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். நீண்ட நேரம் ஜெபித்தேன், அழுது ஜெபித்தேன், என்ற குறைகளெல்லாம் அறிக்கையிட்டேன். எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு ஜெபம் முடிந்த பிறகு வேத புஸ்தகத்தை திறந்து நான் பார்க்கும்போது இந்த வசனம் என் கண்களிலே பட்டது. நான் எப்படி கர்த்தரிடத்தில் கேட்டேனோ அப்படியே கர்த்தர் எனக்கு அந்த வசனத்தை தந்தார். 2 நாளாகவும் 34வது அதிகாரம் 27வது வசனம், கடைசி பாகம். உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை அது நான் என் கண்களில் பட்டதும் எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம். நான் அப்புறம் திரும்பவும் அழுதேன். கர்த்தாவே, நான் ஒரு சின்ன பிள்ளை, நீர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ மகிமையான தேவன், சிங்காசனத்தில் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், என்னுடைய ஜெபத்தை கூட கேட்டீரே. நான் என்னுடைய அறிவுக்கேற்றபடி நான் ஜெபித்தேன், அதை நீர் கேட்டு நான் கேட்டபடியே எனக்கு இந்த வசனத்தை தந்தீரே. எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம், என் மகிழ்ச்சி, உள்ளத்தில் ஆனந்த கண்ணீர் விட்டேன். நீண்ட நேரம் மறுபடியும் உட்கார்ந்து ஜெபித்து என்னை முற்றிலும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்தேன். இப்படியாய் அன்றைக்கு கர்த்தர் எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தார். இது என்னுடைய ஆண்டவருடைய பெரிய கிருபை, இரக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாகவும் என் தகப்பனாருடைய கடிந்து கொள்ளுதலும் அவருடைய போதனையும் அவருடைய ஜெபமும் இதற்கு உடந்தையாகவே இருந்தது. இப்படி இருக்கிற நாட்களே ரட்சிக்கப்பட்டு அடுத்த முறை போகும்போது, லீவுக்கு போகும்போது ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். ஞானஸ்நானம் பெறுற நாளில் எங்கள் வீடு ஒரு பெரிய கல்யாண வீடு மாதிரி தான் இருந்தது. எங்கள் சபையாருக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு அநேக ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆராதனை நடத்தி நாங்கள் ஒரு ஆற்றுக்கு போய் அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். நானும் என்னுடைய தாயாரும் அப்புறம் ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டார்கள். பிள்ளைகள், என் அக்காமார் 2 பேரும் நான் அவங்களுக்கு இதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன். இப்படியே ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க செஞ்சாங்க. அவங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. பார்த்தீங்க, நம்ம அற்பமாக ஜெபம் பண்ணுறதும்
நம்ம ஞானம் இல்லாமல் ஜெபிக்கிறதையும் கூட பரலோகத்தின் தேவன் அந்த இருதய வாஞ்சைகளை அறிந்து பதில் தருகிறாரே என்று இப்போதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர். எளியவர்களாகிய நம்முடைய ஜெபத்தை எப்படியோ ஜெபம் பண்ணுறோம், அதை கூட கேட்கிறாரே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் அம்மாவும் எங்களுடைய நகைகள், அம்மாவும் நகையெல்லாம் கழட்டிட்டாங்க. கழட்டி வச்சு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். அப்புறம் எங்களுடைய தகப்பனார் நகைகளையெல்லாம் விற்று அங்கே கோயம்புத்தூரில் சத்தியமங்கலம் என்ற இடத்துல ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த ஆலயத்துக்கு கொண்டு தகப்பனார் இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டார்கள். அவர் இப்படியாய் எங்களுடைய குடும்பமானது எங்களுடைய தகப்பனாருடைய ஒரு பெரிய தியாகத்தினாலும் ஜபத்தினாலும் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனக்கு ஊழியம் என்றால் என்ன என்று தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் 11th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டு இருக்கும்போது நான் வேதத்தை திறக்கும்போது கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை என் கண்களிலே தந்தார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்ன வார்த்தை என்ற உள்ளத்திலே மிகுந்த ஆழமாக கிரியை செய்தது. பிதா கனம் பண்ணுகிற ஒரு ஊழியமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது பிதா எவ்வளோ பெரியவர், மகிமையானவர். அவர் கனம் பண்ண வேண்டுமானால் நம்ம எம்மாத்திரம் என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும்? அப்படியானால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை விட இந்த உலகத்தில் எந்த பட்டமும் இல்லை, பதவியும் இல்லை, எந்த இதுவும் இதுக்கு ஈடாகாது என்று அன்றைக்கு என்னை கர்த்தருடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்தேன். யாரிடமும் கேட்கவில்லை, யாரிடமும் சொல்லவில்லை. நான் கர்த்தரிடத்தில் மாத்திரம் அர்ப்பணித்தேன், ஜெபித்தேன். மேற்கொண்டு படிப்பதற்கு எனக்கு அதில் என்ன படிப்பில் எனக்கு சிந்தை போகவே இல்லை. நான் வேத புத்தகத்தையே படித்து கொண்டிருந்தேன். கர்த்தரோடு எப்படி ஊழியம் செய்யணும், அப்போ இந்த ஊழியத்தோடு எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, எப்படி செய்கிறது, சிஎஸ்ஐயில் தான் எங்களுக்கு இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்தது. ஏன்னா படிக்கும்போது தான் லீவுக்கு தான் எங்கள் அப்பா கிட்ட போகும், மற்றபடி படித்ததெல்லாம் இங்கே தான். அப்படியானால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. என்ன செய்வது ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே தான் இருந்தேன். அந்த நேரத்தில் எஸ்எல்சி முடித்த பிறகு கோயம்புத்தூருக்கு படிக்க நேரிட்டது. கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படிக்கும்படியாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் தான் ஃபுல் காஸ்பல் ஊழியத்தோடு நான் பழக நேரிட்டது. அவர் ஊழியக்காரர்கள் வருவார்கள், வந்து எங்களுக்காக ஜெபிப்பார்கள். அங்கு தான் ஆராதனைக்கு போய் கொண்டிருந்தேன். இப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ஊழிய ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்தது. அங்கே சண்டே ஸ்கூல் எடுப்பதற்கு நான் ஆரம்பித்தேன். இப்படி அந்த ஊழியக்கார அக்காமாரோடு சேர்ந்து ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அப்படியா எனக்கு ஊழியத்திலேயே அதிக ஈடுபாடாக இருந்தது. ஆனால் வீட்டில் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, என்ன செய்ய முடியும், என்னை எப்படி ஊழியத்துக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 1966வது ஆண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூரில் ஊழியத்திற்காக வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் வரவில்லை, கர்த்தரே என்னை அழைத்து கொண்டு வந்தார். அதை நான் நன்றாக சொல்ல முடியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் அங்கே நேரிட்டது. ஏன்னா எங்கள் வீட்டில் கூட ஒரு சபை இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு அங்கேயே நான் இருக்கணும்னு ஆசை. இன்னும் ஒரு சாராருக்கு, எங்கள் தகப்பனாருக்கு தெரிந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் அங்கு போக வேண்டும் என்று விரும்பினார்கள். நான் அப்புறம் ஜெபித்தான் ஆரம்பித்தேன். எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் இந்த சபையை காட்டினார், கோயம்புத்தூர் சபையை காட்டினார். கர்த்தர் என்னை அந்த ஊழியத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையும் இறக்கவுமே அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. அதிலிருந்து தொடர்ந்து அங்கே கோயம்புத்தூர்லேயும் அநேக சபைகளில், அதாவது பிஎன் புதூர், பிஎன் பாளையம், காரமட, இந்த ஊழியங்களில் ஆரம்ப ஊழியம் முதலாக சென்று அங்கே முந்தையெல்லாம் ஓப்பனையருக்கு போகலாம். ஓப்பனையர் போய் அங்கே லீவு நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கிற வழக்கம் உண்டு.
தொடர்ந்து சில வீடுகளில் போய் வீட்டுக்கூட்டம் நடத்துகிற வழக்கம் உண்டு. அந்த இதில் எல்லாம் கத்தரை ஈடுபட கத்தர் எனக்கு கிருபை செய்தார். அப்படியே அந்த ஊழியங்கள்லேயும் ஆரம்ப நாட்களிலே அங்கே இருந்து ஊழியம் செய்ய கத்தர் எனக்கு உதவி செய்தார். அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அதாவது வீட்டில் எனக்கு போய் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எள்ளளவேனும் வருவதில்லை. வீட்டுக்கு போக வேண்டும் என்று எனக்கு விருப்பமே கிடையாது. கர்த்தருடைய வீட்டை விட்டு, ஜெப வீட்டை விட்டு இன்னொரு வீட்டில் போய் படுக்கிறதுன்னா, தூங்குறதுன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தேவனுடைய வீடே எனக்கு ஒரு தஞ்சமாக இருந்தது. எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, அது எனக்கு பாக்கியமாக நான் கருதுகிறேன். கத்தர் இத்தனை ஆண்டு காலமாக கத்தர் என்னை நடத்தினார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் அதிகமான என்னுடைய ஊழிய பங்கு இருந்தது. விசேஷமாக சிறுவர் ஊழியத்தில் எனக்கு மிகுந்த வாஞ்சை உண்டு. நான் ஆரம்பத்திலே படிக்கிற நாட்கள்லேயே ஒரு டீச்சராக வேணும். டீச்சரான போது பிள்ளைகளுக்கு முதலாவது ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், அப்புறம் பாடங்களை கற்றுத்தர வேண்டும் என்று விரும்பினேன். ஆகையினால ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தேன். வாலிப பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லவும், அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தவும். இன்றைக்கும் அந்த பிள்ளைகள் என்னை பார்த்தால் சொல்லுவார்கள், அக்கா நீங்கள் சொன்ன வார்த்தைகள், வசனங்கள், காரியங்கள் எங்களுக்கு இன்றைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அவர்கள் அநேகர் ஊழியத்தில் இருக்கிறார்கள். நம்ம சபையில் இல்லை, வேறு வெளி சபைகள்லையும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாய் கர்த்தர் ஊழியத்திலே என்னை நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே 2006 வருடத்திலே நான் மாறுதலாகி கோயம்புத்தூர்லேருந்து இங்கு வர கர்த்தர் உதவி செய்தார். இங்கு வந்த பின்பும் எனக்கு அங்கே உள்ள ஊழிய அனுபவங்கள் ஒன்றும் இங்கே கிடைக்கவில்லை. இங்கு வேறு விதமாக இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது பழகி எனக்கு சரியாகி விட்டது. கர்த்தர் என்னை இந்த ஊழிய பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, என் சரீரத்திலே இங்கே வந்த பிறகு பல கஷ்டங்கள் வந்தது. அது எனக்கு ஒரு பாரமாக இருந்தது. நான் அங்கே இருக்கும்போது எனக்கு எந்த வியாதி, ஒரு சளி வரும், காய்ச்சல் வரும், அப்புறம் வேறு எதுவும் வந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. சுகமாக இருந்தேன், நலபலனாக இருந்தேன். அதற்கெல்லாம் தேவனுடைய கிருபை என்னை நடத்தினது. இங்கே வந்து அந்த வியாதிப்பட்ட நேரங்களில் நான் மனம் கலங்கினேன். ஆனால் கர்த்தர் என்னை அற்புதமாய் விடுதலை ஆக்கினார். அற்புத சுகத்தை தந்தார், ஆச்சரியமான விடுதலை தந்தார். அநேகர் கண்டு பயப்பட்டார்கள், இது என்ன ஆகும், எப்படி ஆகும், ஏதாகும். முதுகில் ஒரு இது வந்தபோது எல்லாரும் பார்த்து விட்டு ரொம்ப ஏதோ சொன்னாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறதுனால பார்க்க முடியாது. எல்லாரும் ரொம்ப ஆழமாய் போய்விட்டதே என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். அந்த எல்லாரும் ஜெபித்தார்கள். ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவி, அவர் பட்ட பாடுகளினாலே, அவர் தழும்புகளாலே குணமாகும்படி பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். இன்னும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் திடீரென்று ஒரு பூகம்பம் போல் ஒரு கஷ்டம் என்னை வந்து தாக்கினது. நீங்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எனக்காக அதிகமாக ஜெபித்தீர்கள். நான் இதோடு கர்த்தர் என்னுடைய முடிவாக இருக்கலாம், கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று தான் நினைத்து ஆயத்தமாகி கொண்டே இருந்தேன். கர்த்தர் இத்தனை நாள் வரைக்கும் என்னை காத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஒரு பெரிய கிருபை, அவருடைய கிருபை அல்லாமல் வேறு இல்லை. இன்னும் சில நாட்கள் இங்கே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருக்கலாம். ஒருவேளை என்னுடைய மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ எது இருக்குமானாலும் கர்த்தர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே ஆசை. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன். 20-24 படிக்கிறேன். ஆயிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய ஆசையும் என்னுடைய விருப்பமும் அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை அடியாளத்தில்
அந்தரங்கத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசையும் விருப்பமும் இதுதான். இது தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் அப்படியா என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இங்கே நான் பலவீனப்பட்ட நேரங்களிலும் எனக்காக அதிகமாக ஜெபித்தார்கள். பாஸ்டர்மா சிஸ்டர்ஸ் அந்த ரூமில் ரொம்ப போராடி ஜெபித்தார்கள். அது மட்டுமல்ல, விசுவாசிகள் எல்லாரும் எனக்காக ஜெபித்தீர்கள். நான் என்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கொண்டே தான் இருந்தேன். இப்போதும் சகோதரிகள் எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் மேலான பாதையிலே நடத்தி உன்னதங்களில் ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர் அப்படியே உன்னதங்களில் ஏறி இருக்க கர்த்தரை உதவி செய்யும்படியாக நீங்களும் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறிய சாட்சியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சிறிய கோரஸ் பாடிவிட்டு முடிக்கிறேன். ஆழி போலகலம் ஆகாயம் போலுயரம் ஆழத்தில் சமுத்திரம் என் ஆண்டவர் அன்பு பாத்திரன் நானே ஆனாலும் பிள்ளைதானே அவர் அன்பு என்னை சேர்க்கிறதென்றவர் வார்த்தை சொல்கின்றது. ஆழி போலகலம் ஆகாயம் போலுயரம் ஆழத்தில் சமுத்திரம் என் ஆண்டவர் அன்பு பாத்திரன் நானே ஆனாலும் பிள்ளைதானே அவர் அன்பு என்னை சேர்க்கிறதென்றவர் வார்த்தை சொல்கின்றது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.